எல்லாருக்கும் வணக்கம். Virtual hugs to all of you. Welcome back to my channel and thank you so much for choosing to watch this video. இன்னைக்கு ஒரு get ready with me தான் நான் பண்ண போறேன். I think போன get ready with me வந்து ஒரு full face of makeup, like you know proper coverage லாம் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு like எனக்கே ரொம்ப flawless-ஆ பிடிச்சிருந்த ஒரு look, and actually shoot முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது கூட அந்த look ரொம்ப அழகா இருந்த மாதிரி எனக்கு ஒரு feeling இருந்தது. So I was very happy with it. But இன்னைக்கு it's going to be almost the exact opposite, because இன்னைக்கு நான் ரெடி ஆகிறது ஒரு மேங்கோ ஃபெஸ்டிவல் மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு நான் கெஸ்ட்டாக போகிறேன். ஸோ அதுக்கு தான் ரெடி ஆக போகிறேன். இட்ஸ் கோயிங் டு பி அ கம்ப்ளீட்லி அவுட்டோர் ஈவெண்ட். ஸோ அதனால் போன தடவை எப்படி வந்து ப்ராப்பர் கவரேஜ்லாம் பண்ணி மேக்கப் அழகாக இருக்கணுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நான் போனேனோ, இந்த தடவை கவரேஜ் பற்றியெல்லாம் ஃபோக்கஸே பண்ணாமல் ஜஸ்ட் டு ப்ரெசென்ட் மை செல்ஃப் பெட்டர்னு ஒரு மேக்கப் டெக்னிக் இருக்குன்னா அதுதான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். பிகாஸ் ஐ திங்க் இன் சென்னைஸ் ஹீட் அண்ட் ஹியூமிடிட்டி, அவுட்டோரில் ஒரு ஈவெண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நம்ம அட்டென்ட் பண்ண போகிறோன்னா த ஃபுல் ப்ரூஃப் வே டு அப்ரோச் இட், லைக் யூனோ நிறைய அதில் வந்து தப்பு நடக்கக்கூடாது, கலையக்கூடாது, ஒரு மாதிரி இருக்கக்கூடாதுன்னா ஐ ஃபீல் லைக் அந்த லெஸ் இஸ் மோர் கான்செப்ட் இஸ் வாட் வில் ஒர்க், எஸ்பெஷலி இன் டர்ம்ஸ் ஆஃப் பேஸ் ப்ராடக்ட்ஸ். பிகாஸ் ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப், வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்னு என்ன டெக்னிக் இருந்தாலுமே ஐ ஃபீல் பேசிக்காக நம்ம வெளியில் போகிறோம், இப்போ நாமளே பண்ணிக்க போகிறோம்னா இட்ஸ் நாட் வெரி மச் நெசசரி டு டூ ஆல் ஆஃப் தோஸ் டெக்னிக்ஸ். ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்வெட் ப்ரூஃப் சுத்தமாக தெரியவே தெரியாது. I don't know how they do it. I see some makeup artists claim that it's sweat proof, but I still feel that no matter what, உங்களுக்கு தான் உங்களோட sweaty areas தெரியும்ல, அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் மேக்கப் அப்ரோச் பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு யூ கேன் handle the situation better. ஸோ நான் அந்த மாதிரி என்னை பற்றி புரிஞ்சு வச்சுக்கிட்டேன். லைக் யூனோ ஒரு ஸ்வெட்டிங்கான ஒரு இடத்துக்கு போகிறேன்னா நான் எப்படி அந்த சுச்சுவேஷன் அப்ரோச் பண்ணுவேன்ற அந்த மேக்கப்பை தான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஐ ஹோப் யூ என்ஜாய் இட். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லைட்டு போட்டாச்சு. ஆஃப்டர் ரியலி லாங் டைம் நான் வந்து ஐ எம் டூயிங் லைக் what do I say, ஒரு ரிலாக்ஸ்ட் மார்னிங்க்கு அப்புறம் ஒரு கெட் ரெடி வித் மீ, இல்லைனா ஒரு ரிலாக்ஸ் டைமுக்கு அப்புறம் ஒரு கெட் ரெடி வித் மீ, இல்லைனா அவசரமாக குளிச்சுட்டு வந்து ஏதாவது பண்ணிட்டு வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி ப்ராப்பராக எழுந்து என் வீடை நானே க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா குளிச்சு என்னோட ஸ்கின் கேர் ருட்டீன் பண்ணி அந்த ஸ்கின் கேர் ருட்டீன் ஊடுற டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு லைக் ஏதோ ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு மார்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ ஆல்ரெடி ஸ்கின் கேர் எல்லாமே நான் பண்ணி ஒரு மணி நேரம் கூட ஆகுதுன்னு சொல்லலாம். அண்ட் ஸ்கின் இஸ் நாட் ஃபீலிங் வெரி ட்ரை, பிகாஸ் நான் இன்னைக்கு அப்ளை பண்ணும்போதே மாய்ஸ்சரைசர் அப்படியே ஏகப்பட்டது போட்டு, சன்ஸ்க்ரீன் ஏகப்பட்டது போட்டு நல்ல ஒரு ஹைட்ரேட்டட் ஸ்கின்னாக தான் இப்போதைக்கு ஃபீல் ஆகுது. ஸோ we can just proceed, I feel. The reason I'm not going to put too much of mist again is because I want whatever I'm doing to slightly stick to my skin and not be very very different from my skin. திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கேன்ல, இதுதான் நான் சீரியல் டைம்லேயும் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அது கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு மேக்கப் தான் இன்றைக்கும் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ பேசிக்கலி ஐம் நாட் கோயிங் டு யூஸ் அ கன்சீலர் ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு எனிதிங் லைக் தட். பெருசாக நான் வந்து இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். லாரா மெர்சியர் பிராண்டோட ஒரு ஸ்கின் டிண்ட். ஐ யூ ஏபிள் டு see it? ஸோ இது வந்து டிண்டட் மாய்ஸ்சரைசர், நேச்சுரல் ஸ்கின் பர்ஃபெக்டர், அண்ட் இதில் வந்து SPF 30, UVB, UVA, PA++ அப்படின்னு சொல்லிட்டுலாம் சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ திஸ் ஐம் யூஸிங் இட் இன் த ஷேட் 4N1 Wheat. ஸோ இதை தான் நான் எடுத்து ஐம் ஜஸ்ட் கோனா டாட் இட் ஆல் ஓவர் மை ஃபேஸ் ஃபர்ஸ்ட். இன்னொரு விஷயம் ஏன் தெரியுமா ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கேன், தலைக்கு குளிச்சு என் முடியை ட்ரை பண்ணி லைக் ஐ ஹவ் லிட்ரலி லிவ்ட் மை ஐடியல் மார்னிங் அப்படிங்கிற மாதிரி விளக்கேற்றி சாமி கும்பிட்டு ஒரு மாதிரி செம்ம ஜாலியாக இருந்தது. ஐ என்ஜாய்ட் இட். ஓகே, ஸோ ஓரளவுக்கு இதை நல்லா டாட் பண்ணினதுக்கப்புறம் ஐம் கோனா டேக் a brush. So I'll use this. இது வந்து மிலாக்ரோட ஃபவுண்டேஷன் பிளெண்டிங் ப்ரஷ். இதை வச்சே நான் பிளெண்ட் பண்ணிடுறேன். ஸோ
if you can see இங்கே வந்து skin tint blend பண்ணியாச்சு, இங்கே skin tint blend பண்ணல. அவ்வளோதான் ஒரு ஃபினிஷே இதில் வரும். மோஸ்ட்டாக இதில் வந்து ஃபினிஷே வராதுன்னு கூட சொல்லலாம். லைக் போட்ட ஒரு டிஃப்ரென்ஸே இருக்காது. பட் இட் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ். லைக் ஒரு ரொம்ப மைல்டான டிஃப்ரென்ஸ். ஸோ தட்ஸ் வாட் we're gonna go for. ஸோ இதை நல்லா எல்லா இடத்துலையும் blend பண்ணிவிட்டு So for me, something that I always do in makeup, right, is I will not put any makeup on my upper lip area because எனக்கு ஃபஸ்ட்டு வேர்க்கிற ஒரு இடமே அதுதான். என்ன பண்ணாலும் சரி, லைக் நல்ல இந்த ரூமில் ரெடி ஆகி நான் வாசலில் போய் என் கதவை பூட்டுற அந்த டைம்குள்ளேயே எனக்கு ஃபஸ்ட்டு இந்த ஏரியா தான் வேர்த்துரும். ஸோ இதுக்கு மேலே மேக்கப் போட்டு அது வேர்த்ததுக்கப்புறம் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியறதை விட நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஓவர் டைம் இந்த ஏரியாவில் நான் மேக்கப்பே போட மாட்டேன், பவுடர் கூட போட மாட்டேன், அண்ட் டெஃபினெட்லி ஃபவுண்டேஷன் கன்சீலர் எதுவுமே போட மாட்டேன். நீங்கள் நான் கன்சீலர் போடுறது கூட பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கீழே தான் போடுவேன், இந்த ஏரியாவில் டச்சே பண்ண மாட்டேன். பிகாஸ் ஐ நோ அங்கே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வேர்க்கும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே மேக்கப் போடாமலேயே ஐ ட்ரை டு பிளெண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த ஃபேஸ் டு திஸ் கலர் ஒன்லி அண்ட் நாட் கோ லைட்டர் or darker or anything like that. அப்படி ஃபாலோ பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு, கன்வீனியண்ட்டாக இருந்திருக்கு டு ஹேண்டில் ஸ்வெட்டிங் ஆஃப்டர் அப்ளைங் மேக்கப். ஸோ இந்த மாதிரி ஐம் ஷுர் தட் யூனோ பீப்புள் வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ் வேர் தேல் நோ தட் உங்களுக்கு வேர்க்கும் அப்படின்ட்டு. ஸோ உங்களோட ஜோன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, எஸ்பெஷலி அது வந்து ஒரு பேஸ் அந்த மேக்கப் அங்கே வளர்றேன் பாருங்கள். ஆக்சுவலி வத்தக்குழம்பு பேஸ்ட் சாப்பிட்டு வந்தேன்னா நாக்கில் அப்படியே எச்சு ஊறுது, அதனால கொஞ்சம் ரோல் ஆகுது. என்னென்னா இப்போ எங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்வெட் ஆக போகுதுன்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்து நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, அங்கே மேக்கப்பே போட வேணாம், போடாமல் மற்ற ஏரியாஸை அந்த ஏரியாவோட மேட்ச் பண்ணிட்டோன்னா ஒரு மாதிரி ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஸ்கின் டிண்ட்டை வந்து ஃபுல்லாக பேலன்ஸ் பண்ணியாச்சு, பிளெண்ட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ அதை சும்மா கண்ணுக்கு கீழே போட்டுட்டு அதையுமே இதே ப்ரஷில் சும்மா ரப் பண்ணி விட்டுடலாம். ஓவராக வந்து ஐம் நாட் கோயிங் டு லுக் ஃபார் அ கன்சீலர் டு பிளெண்ட் மை ஐஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட் கவரேஜ். அண்ட் என்ன ஒரு மாதிரி பேசுகிறேன்ல, சென்ஸே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன். மேபி ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், அதனால ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு மோடுக்குள்ளே நான் வரமாட்டேங்கிறேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓவராக கன்சீலர்லாம் போட்டு இந்த டார்க்னஸ்லாம் ஹைட் பண்ணும், இந்த மார்க்ஸ்லாம் ஹைட் பண்ணும், அந்த மாதிரி ஆக்சுவலி இந்த மார்க்கை கொஞ்சம் ஹைட் பண்ணலான்னு நினைக்கிறேன், ஏன்னா அது ரொம்ப பளிச்சுன்னு தெரியுது. But mathapadi the rest is fine. So under eyes I'm not going to put, but maybe in the mark mattum I can cover it up with a little bit of concealer. So enoda Too Faced oda cookie concealer, that's it, just a few dots. Okay, adu mattum not going to let it sit for too long and all. Idhe brush vechu just blending it out. Actually இந்த concealer ரொம்ப டார்க்கா இருக்கு எனக்கு இப்போ. முன்னாடியாவது இதை நான் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்வேன்ல, இப்போது இது நான் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுனாலே இட் வில் டேக் எக்ஸ்ட்ரா ஒர்க். ஸோ மேபிளினோட இந்த எரேசரில் ஒரு லைட்டர் ஷேட் எடுத்து அந்த குக்கிக்கு மேலே போட்டு ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு மேட்ச் த கலர் டு மை ஸ்கின் டோன். இது இன்னும் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது, பட் இட் வில் பி ஃபைன் இன் சம் டைம். ஐல் ஜஸ்ட் பி பேக். ஓகே, ஸோ ஐம் பேக். அண்ட் இங்கே வந்து அவ்வளவா அது ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக கவர் ஆகலைங்க. நான் முன்னாடி இருந்தது வரை கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ ஆல்சோ திங்க் ஐ நீட் டு லைக் அப்கிரேட் ஆன் மை கன்சீலர் ஷேட் அண்ட் ட்ரை டு லைக் கெட் அ கன்சீலர் தட் ஒர்க்ஸ் பெட்டர் or something like that. We'll still think about it. But I'm also in a zone of like literally saving every penny that I can. ஸோ அதனால் வாங்க மாட்டேன்னு தெரியாது. இந்த வீடியோவில் வாங்கணும்னு தோணுது. அடுத்த வீடியோவில் இல்லைங்க நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சே நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஜோனுக்கு போகலாம். பட் அகேன் கம்மிங் பேக் டு ஸ்வெட் பண்ண போகிறேன் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதை நினச்சிக்கிட்டே தான் நான் மேக்கப் பண்ணுறேன்னா, நான் மற்ற எந்த லூஸ் பவுடர்ஸ் இல்லை காம்பேக்ட் பவுடர்ஸ்லையும் ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன். என் ட்ரஸ்ட்டை ஃபுல்லாக வின் பண்ணியிருக்கிற ஒரு ஸ்வெட் மேக்கப் ஐட்டம் அப்படின்னா இட் இஸ் MAC காம்பேக்ட். ஸோ திஸ் இஸ் இன் த ஷேட் NC40 and I also have a different shade. I think இது வந்து C31 அப்படின்னு போட்டிருக்கு, NC40 அப்படின்னு போட்டிருக்கு. Studio Fix பவுடர் ப்ளஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்ற இந்த பேனை தான் வந்து நான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுவேன். திஸ் இஸ் லைக் சம்திங் தட் ஐ திங்க் மோஸ்ட் சவுத் இண்டியன் ஆர்டிஸ்ட், டிவி ஆர்டிஸ்ட், எவ்ரிபடி வில் ட்ரஸ்ட். பிகாஸ் மேக்கப் ஆர்டிஸ்டே இதை ரொம்ப நம்புவாங்க. லைக் அவ்வளோவா நம்ம யோசிக்கவே வேணாம், இது வந்து கரெக்டாக அதோட வேலையை பார்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்கின் டிண்ட் மேலே இதை வந்து I'm gonna apply it everywhere.
ஐலிட்ஸ்க்கு மேலே, அண்டர் ஐஸில் எல்லா இடத்துலையுமே இந்த காம்பேக்டை மட்டும் நான் போட்டுக்கிட்டு இது என்ன கவரேஜ் கொடுக்குதோ அதோட என் பேஸை வந்து நான் தொடவே போகிறது கிடையாது. அகெயின் இஃப் யூ நோட்டீஸ், நான் இந்த பவுடரை கூட இந்த ரீஜனில் ரப் பண்ண மாட்டேன். ஒரு ஸ்லைட் டிஸ்கலரேஷன் இருந்தால் கூட எனக்கு பரவாயில்ல, பட் ஐ வில் நாட் மேக் த மிஸ்டேக் ஆஃப் புட்டிங் மேக்கப் தேர் அன்டில் அண்ட் அன்லெஸ் ஐ நோ தட் நான் 100% ஏசியில் தான் இருக்க போகிறேன். இப்போ நான் என் வீட்டுக்குள்ளேயே ஏதாவது ஒரு ஷூட் பண்ணுறேன், நான் ஃபுல்லாக ஏசியில் இருக்க போகிறேன், எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ மேபி ஐ மைட் புட் ஆன் மை அப்பர் லிப், பட் மற்றபடி போட மாட்டேன். ஸோ ஒரு ப்ரஷ்ஷை வச்சு இந்த காம்பேக்டை நல்லா அப்ளை பண்ணியாச்சு. அண்ட் இந்த காம்பேக்டை வந்து கையில் தூக்கிட்டு போகணும். லைக் நம்ம வந்து எங்கே போகிறோமோ அங்கே டச்சப் பண்ணிக்கிறதுக்கு இந்த காம்பேக்டை நான் டெஃபினட்டாக கையில் தூக்கிட்டு போயிடுவேன். இன்கேஸ் அங்கே வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகிற மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் ஏதாவது ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு சொன்னாங்கன்னா ஒரு ட்ரை டிஷ்யூ எடுத்து ஐ ஜஸ்ட் டேப் மை ஃபேஸ் கம்ப்ளீட்லி அண்ட் தென் மேபி ரன் திஸ் பவுடர் a little bit if necessary. பட் லைக் மென்டலி நம்ம வந்து ரொம்ப சார்ட்டடாக இருப்போம், இது கையில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு தைரியத்தை கொடுக்கும், அவ்வளோதான். மற்றபடி டேப் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் இதை போடுவேன், இல்லைனா அப்படியே போய் ஃபோட்டோஸ்க்கு நின்றுடுவேன். அப்புறம் அடுத்ததாக சம்திங் தட் ஐ ஃபோக்கஸ் ஆன் when I know I'm gonna sweat is I will use an extra product to set my eyebrows. So இன்னைக்கு I'm gonna just use the L'Oreal Brow Artist. இது it's discontinued, but இது நான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ண ஒரு ஐப்ரோ பேலட். இதில் வந்து ஒரு சைடில் வேக்ஸ் இருக்கும், ஒரு சைடில் பவுடர் இருக்கும். நான் ஜென்ரலாக எவ்ரிடே அந்த வேக்ஸ் யூஸ் பண்ண மாட்டேங்கிறதுனால பவுடர் காலி ஆயிடுச்சு. பட் ஐ ஸ்டில் சேவ் திஸ் டப்பா பிகாஸ் திஸ் வேக்ஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த வேக்ஸை நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஸ்பூலி எடுத்துப்பேன். ஆக்சுவலி இதுக்குள்ளேயே ஒரு ஸ்பூலி இருக்கும், தொலைஞ்சிடுச்சு. ஸோ ஒரு ஸ்பூலி எடுத்து இந்த வேக்ஸை நான் அந்த ஸ்பூலியில் எடுத்துப்பேன் லைட்டாக. இது உங்களுக்கு தெரியுதா? ஸோ கேன் யூ சி லைட்டாக அந்த ப்ராடக்ட் வந்து அந்த ஸ்பூலியில் இருக்கும். இப்போ இதை வந்து ஐ வில் கோம்ப் இட் ஆன் டாப் ஆஃப் மை ஐப்ரோஸ். என்ன ஆகும்னா ஜென்ரலாக ஸ்வெட் ஆகாத டைமில் வெறும் அந்த ஐப்ரோ பவுடர் வந்து நிற்கும் தான் என் ஐப்ரோஸில். ஆனால் ஸ்வெட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா இந்த ஒரு ஜெல் ப்ராடக்டோ இல்லை ஐப்ரோ பொமேடோ அந்த மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து வெறும் அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம் இஃப் யூ ஐப்ரோஸ் ஆர் ரியலி திக் அண்ட் யூ ஹவ் அச்சீவ்ட் யுவர் டிசையர்ட் ஐப்ரோ ஷேப். பட் நீங்கள் வந்து உங்கள் ஐப்ரோ ஷேப்பை கொஞ்சம் கேன் யூ சி அந்த ப்ராடக்ட் அப்ளை ஆனதுனால என்னோடய பிளாக் ஹேர்லாம் இப்போ ப்ரௌன் ஆகிடுச்சு, விச் மீன்ஸ் இது ப்ரௌன் கலர் தான். ஸோ அந்த ஐப்ரோஸ் மேலே அது நல்லா கோட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இது அப்படியே கூட விட்டுடலாம் இஃப் யூ லைக் இட், பட் ஐ டெஃபினெட்லி நீட் டு ஃபில் இட் வித் த பவுடர் as well. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் லைக் ஒரு பேஸ் கோட். இதுக்கு மேலே அந்த பவுடர் வந்து இன்னும் நல்லா உட்காந்துக்கும் அண்ட் வேர்த்தா கூட அவ்வளோ ஈஸியாக வந்து கலையாது. அந்த ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்காக தான் இது வந்து நான் அப்ளை பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுவேன்னா இந்த வேக்ஸை கூட ஒரு ஆங்குலர் ப்ரஷ்ஷை வச்சு என்னோட ஐப்ரோஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் ஐ ஃபெல்ட் லைக் அது வந்து ரொம்ப ஹெவி ஆக்கிடும் ஐப்ரோஸு. நான் ஜென்ரலாக பார்க்குறதுக்கு வந்து பட்டையாக இருக்கிற மாதிரி தான் ஃபில் பண்ணுவேன், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் நமக்கு ஃபீலிங் ஒன்று இருக்கும்ல, அது எனக்கு எப்போவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் ஆங்குலர் ப்ரஷ்லேயே இந்த ப்ராடக்ட்டையும் தொட்டு வரைகிறோம் வச்சுக்கோங்களேன், அது எனக்கு அந்த ஃபீலிங்கே ரொம்ப பிடிக்காது. என் ஐப்ரோஸ் மேலே ஏதோ ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒரு மாதிரி ரொம்ப ரிப்பன் லைக்காக ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். இப்போது இதுலேயே வந்து கொஞ்சம் மிச்சமான பவுடர் வந்து ஓரத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ அதையே நான் வந்து எடுத்து இன்றைக்கி ஃபில் பண்ணலான் இருக்கேன். ஸோ இந்த ப்ரஷ் வந்து இட்ஸ் பை பிரான்சன், லிட்டரலி லெஸ் தென் 100 rupees தான் இந்த ப்ரஷ். ஸோ இந்த ப்ரஷ்ஷில் ஒரு சைடில் ஆங்கிள் இருக்கும், இன்னொரு சைடில் ஸ்பூலி இருக்கும். ஸோ ஆங்கிள் ப்ரஷ் வச்சு ஐம் ஜஸ்ட் கோனா ஃபில் தி ஐப்ரோஸ். ஸோ லிட்ரலி அந்த பவுடர் வந்து அப்படியே போய் ஒட்டிக்கும் அந்த வேக்ஸ் மேலே. அண்ட் உங்கள் ஸ்பூலி வந்து நீங்கள் நல்லா க்ளீனாக வச்சுக்கணுன்னா இந்த வேக்ஸ் அப்ளை பண்ணதும் ஸ்பூலியை தொடச்சிடுங்க. ஸோ ஃபுல் ஐப்ரோஸில் இல்லாமல் எங்கெங்கே எனக்கு வந்து இந்த ஃபில்லிங் வேணுமோ அதை மட்டும் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அண்ட் மற்ற ஏரியாஸில் ப்ரஷ்ஷில் மிச்சம் இருக்கிறத சும்மா மேலே அப்ளை பண்ணிப்பேன். ஸோ தட் அந்த ஜெல் லைக் கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த ஐப்ரோ இஸ் டன். இப்போ இதையும் இதுக்கு மேட்ச் பண்ணிடலாம்.
ஸோ ஐப்ரோஸ் வந்து டிசையர்ட் ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சருக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பவுடர்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் give it like a minute. This is something I learned very late. So give it like a minute to actually absorb or whatever, and then finally நம்ம ஸ்பூலி வச்சு ரப் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு இதில் எந்த கையும் வைக்க போகிறது கிடையாது. I'm going to move on to eyeshadow. Actually eyeshadowக்கு palette இல்லாமல் I'm going to use this. இது வந்து Anastasia Beverly Hillsோட contour kit. ஸோ இதுலேயே நம்ம வந்து 2-in-1 மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கொஞ்சம் ஒரு நல்ல ஃப்ளஃபி ப்ரஷ், எவ்வளோ பெரிய ப்ரஷ் உங்களால் எடுக்க முடியுமோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இப்போது இதெல்லாம் வந்து ப்ரௌன் கலர்ஸ் இல்லையா, ஸோ இதில் ஒரு 2-3 கலரை தொட்டுட்டு நல்லா டஸ்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. எக்ஸஸ் விழுந்துச்சுனாலும் கஷ்டம். ஸோ அதை வந்து ஜஸ்ட் நம்ம ஐஸ் மேலே ஒரு டெஃபினேஷனுக்காக கொடுத்துக்கலாம். ஓகே, சேம் ரிப்பீட் ஃபார் தி அதர் சைட். ஸோ ஸ்வெட் ஆக போகுதுன்னு அண்ட் நான் வந்து அண்டர் ஐயில் ஐ வில் நாட் டூ எனி ஷேடிங் ஆர் சம்திங் லைக் தட், பிகாஸ் நான் அண்டர் ஐயில் எப்போ வந்து டெஃபினேஷன் கொடுக்கணும்னு நினைப்பேன்னா when I have concealed my under eye and it's all become an even color. ஆனால் இப்போ நான் அண்டர் ஐயை கன்சீல் பண்ணாமல் ஏற்கனவே நேச்சுரலாக ஒரு டார்க்னஸ் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நான் எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. பட் நல்லா ஸ்வெட் ஆகலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, அப்போ வந்து ஐ ட்ரை டு கீப் மை ஐலிட்ஸ் ஆஸ் நியூட்ரல் as possible. லைக் வெறும் ஒரு டெஃபினேஷன் இந்த ப்ரௌன் அதில் மட்டும் கொடுத்துருக்கேனே தவிர இதில் எந்த விதமான ஒரு பீச், கோரல், பிங்க் அந்த டிரெக்ஷனில் கூட போக வேண்டாம். இதை வந்து எவ்வளோ பேசிக்காக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ பேசிக்காக வச்சுக்கலான்ட்டு. என்னென்னா நம்ம இப்போ அந்த டிண்ட் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த டிண்ட் அதுக்கு மேலே ப்ளஸ் சன்ஸ்க்ரீன் அண்ட் ஸ்கின் கேர் அதெல்லாம் போட்டிருக்க அந்த ஒரு க்ரீஸினஸ்ஸை மேட்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு பவுடர் போடணும். அதுலேயே கொஞ்சம் டெஃபினேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஷேட். இப்போது இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுவேன்னா லைட்டாக ஒரு லைட்டர் ஷேட் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் டச் பண்ணி இந்த சென்டரில் மட்டும் கொடுத்துப்பேன். Can you see? That's it. ஆக்சுவலி இதுக்கு வந்து ஒரு ஸ்மாலர் ப்ரஷ் யூஸ் பண்ணியிருந்துருக்கணும். பேசிக்கிட்டே நான் வந்து பெரிய ப்ரஷ் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ரொம்ப ஒயிட்டாக இல்லாமல் இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் பிளெண்ட் மட்டும் பண்ணி விட்டா இட்ஸ் டன். தட்ஸ் ஆல் we're going to do for eyeshadow. இப்போ இது ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து ஐ லைனர் போட்டுக்கலாம். ஐலைனருக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஐம் கோனா யூஸ் த ரொம்ப பழைய கலபார் which I want to actually discard and use a new one because ரொம்ப clumpy ஆயிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே, இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். Again, trying to keep the eyeliner also very thin. லைக் எப்போவுமே நான் தின்னா போடணும்னு நினைப்பேன்ல, ஆனால் இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டும் போடுவேன் அதை தின்னாக்கிறதுக்கு. ஓகே, ஐ திங்க் தட்ஸ் as thin as it can get. And இப்போ I'm going to use a mascara. Smashboxோட சூப்பர் ஃபேன் மஸ்காரா வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். ஆக்சுவலி போன கெட் ரெடி வித் மீல ஒருத்தவங்க ரொம்ப ஸ்வீட்டாக எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, நீங்கள் வந்து ப்ளீஸ் உங்கள் மஸ்காராவை மாற்றுங்க, ஏன்னா நீங்கள் வந்து நல்லா உங்களுக்கு ஐலாஷஸ் இருக்குது, ஆனால் நீங்கள் போடுற மஸ்காரா வந்து அவ்வளோவா அது வந்து ஆக்சென்ச்சுவேட் பண்ண மாட்டேங்குது அப்படின்ட்டு. I was so sweet and thoughtful, but I would love some mascara recommendations. My like criteria in terms of mascara என்னன்னு சொல்லட்டுமா, it has to be less than ஒரு 1,000 rupees for sure. The cheaper the better. And it shouldn't feel heavy on the lashes. Like ரொம்ப வால்யூம் கொடுக்குறேன், லென்த் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லேஷஸே நமக்கு ரொம்ப பட்டையாக ஃபீல் ஆகிற மாதிரி இருந்தால் எனக்கு பிடிக்காது. அண்ட் மோஸ்ட் டெஃபினெட்லி இது ரெண்டும் இல்லைனா கூட பரவாயில்ல, கண்டிப்பாக வாட்டர் ப்ரூஃபாக இருக்கக்கூடாது. It's just something that makes me so uncomfortable. I'm not saying physically அது வந்து என்ன uncomfortable-ஆக ஃபீல் பண்ண வைக்கும், வாட்டர் ப்ரூஃப் அப்ளை பண்ணால் எனக்கு கண் ஒரு மாதிரி இருக்கும், அப்படி கிடையாது. பட் மென்டலி I'll be like, ஐயோ வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா போடுறேனே, ஐயோ வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா போடுறேனே, அப்படி இருக்கும் எனக்கு. ஸோ I don't like that feeling. எனக்கு இந்த ஸ்மாஷ்பாக்ஸோட சூப்பர் ஃபேன் மஸ்காரா, பாபி ப்ரௌனோட ஒரு மஸ்காராலாம் பிடிக்கும். They're too expensive.
இதெல்லாமே எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்படிங்கிறதுனால நான் வச்சுருக்கேன். மற்றபடி ஐ வுடன்ட் ஹவ் பர்ச்சேஸ் திஸ் ஆன் மை ஓன். ஸோ இப்போது தி ஐஸ் இஸ் நம்ம முடிச்சாச்சு இல்லை. இப்போது ஃபைனலாக நம்மளோட அந்த ஐப்ரோஸை கொஞ்சம் நேரம் காய விட்டதுக்கப்புறம் இதே ஸ்பூலியை வச்சு நான் ப்ரஷ் பண்ணிவிடுவேன். அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் அ க்ளீன் ஒன். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஒரு அப்வர்ட் டிரெக்ஷனில் ஒரு தடவை கோம் பண்ணிட்டோன்னா வேறு ஏதாவது எக்ஸஸ் இருந்தால் கூட நமக்கு வந்துடும். அண்ட் இட் வில் நாட் ஃபீல் தட் திக். ஸோ அந்த ஒரு நம்மளோட ஃபீலிங்காக தான் எத்தனை தடவை ப்ரஷ் பண்ணுமோ அப்படி ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். மேபி I'll just fill this outer edge a little bit. அந்த அவுட்டர் எட்ஜ்க்கு நான் பிஎஸ்சியோட ஸ்பாட்லைட் பேலட் யூஸ் பண்ணி அந்த அவுட்டர் எட்ஜை ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ ஐப்ரோஸ் முடிச்சாச்சு, ஐஸ் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. இப்போ வில் கம் டவுன் டு த ரெஸ்ட் ஆஃப் த ஃபேஸ். இதுக்கு மறுபடியும் ஃபஸ்ட் அந்த அனஸ்தாசியாவோட கான்டோர் கிட் எடுத்தோம்ல, ஆர் பேசிக்லி எனி அதர் ப்ரான்சர், அதை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் நான் எடுத்துக்க போகிறேன். இதில் இந்த டார்க் ஷேட்ஸ் பேஸ்ட் ஆன் வாட் ஐ வாண்ட் அதை மட்டும் தொட்டுக்கிட்டு ஐ வில் add some definition to my jawline. Using only powder products because இதுக்கு மேலே இன்னும் க்ரீம் ஆட் பண்ணி என் ஸ்கின்னை வந்து ரொம்ப குழன்னு ஆக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு பவுடர்ட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் எடுத்து ஐ வில் ஜஸ்ட் டேப் இட் ஆன் மை ஃபேஸ். ஸோ ஜென்ரலாக நான் இங்கெல்லாம் வந்து ப்ளஷ் தான் போடுவேன்ல, ஆனால் இன்றைக்கி வந்து ஐ வில் ஜஸ்ட் bronze it a little bit because this is my sweat routine. Okay, just bring it down as much as you can and blend it well. இப்போ இதை வச்சிடலாம். எங்கேயாவது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹார்ஷாக தெரியுது அப்படின்னா இப்போவும் நீங்கள் blend பண்ணலாம், இல்லை ஃபைனலாக ப்ளஷ் போட்டுட்டு கூட blend பண்ணலாம். You can just take your powder brush and just blend it wherever you feel it's a little harsh or something like that. And இதை நீங்கள் நார்மலாக கூட பண்ணலாம், உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் chiseled-ஆ இருக்கும். பட் I am someone, I've told you, I choose blush over bronzing அப்படிங்கிறதுனால நான் பண்ணவே மாட்டேன். பட் டுடே ஐம் லைக்கிங் திஸ். மேபி திஸ் குட் பி சம்திங் தட் ஐ கண்டினியூ இன் த ஃபியூச்சர் as well. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் ஐ வுட் லைக் டு யூஸ் அ blush obviously. ஸோ இதுக்கு வந்து I'm going to use this Forever 52 பிராண்டோட blush. ஜென்ரலாகவே இந்த ஒரு ஸ்வெட்டி ஆன்டிசிபேஷனில் நம்ம ஒரு மேக்கப் ரொட்டீன் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், இட்ஸ் பெட்டர் டு டேக் அ வெரி பிக்மெண்டட் blush. ஐ வுட் டேக் அ வெரி பிக்மெண்டட் blush ஸோ தட் கொஞ்சமாக அதை அப்ளை பண்ணி விட்டுட்டா அது ஒரு மாதிரி போய் பச்சக்கு நம்ம ஸ்கின்ல ஒட்டிக்கும், கொஞ்சம் வேர்வையை தாங்கும் அப்படின்னு நினச்சி நான் வந்து இதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து Forever 52 X லீனா பூஷன் அப்படின்ற ஒரு பேலட்லேருந்து ஒரு நல்ல பிங்கி ஷேட். இது வந்து ஒரு குட்டி ப்ரஷில் எடுத்துப்பேன். அண்ட் ஐ வில் ஜஸ்ட் லைட்டாக கொஞ்சம் பொறுமையாக இதை பண்ணி ஐ வில் ஆட் சம் கலர். கேன் யூ see the difference it's slowly making? ஸோ சீக்ஸ்லேருந்து ஆரம்பித்து இது அப்படியே அந்த கான்டோருக்கு மேலேயும் போட்டுப்பேன். On the nose, on the chin, and on the forehead. Again, another thing that I will not do is I will not apply a blush with shimmer. Like கொஞ்சம் அந்த glitter particles இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு blush நான் கண்டிப்பாக அப்ளை பண்ண மாட்டேன். Nothing with shimmer, and I won't even touch the highlighter. இல்லைனா if I don't predict so much sweat to happen, நான் கொஞ்சமாவது ஒரு ஹைலைட்டர் எடுத்து இந்த ஏரியாவில் கொஞ்சம் ஷைன் வரணும் அப்படின்னு நினைப்பேன். பட் ஸ்வெட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இதை கூட நான் பண்ண மாட்டேன். ஸோ மேட் ப்ளஷ் எடுத்து எந்த ஷேடில் வேணுமோ, ப்ரெஃபரபிளி அ லைட்டர் மோர் லைஃப் கொடுக்குற ஒரு ஷேட் வில் பி அப்ரிஷியேட்டட். ஸோ அது நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். சம்திங் தட் ஐ forgot was my nose contour. ஸோ நோஸ் கான்டோருக்கு அப்ரோப்ரியேட்டான ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்துக்கிட்டு, இல்லைனா நீங்கள் வந்து where's that brush? இல்லைனா நீங்கள் இந்த ப்ரஷ்ஷே எடுக்கிறீங்கன்னா just pinch it to the extent that you would like and take the contour and contour your nose. That's also a great way to use it. But என்கிட்ட இது இருக்கிறதுனால நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். Take the shade that you want and
contour the nose. And எது நமக்கு வந்து ஹார்ஷாக ஃபீல் ஆகுதோ அதை வந்து கொஞ்சம் ரப் பண்ணி விட்டுக்கிட்டோம்னா that will also be settled. And இப்போ சொல்லி வாய மூடலன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அதுக்குள்ளே எனக்கு என்ன தோணுதுன்னா, இது இன்னும் கொஞ்சம் மொனோக்ரோமேட்டிக் ஆக்கிறதுக்கு இதே ப்ளஷ் எடுத்து ஐ கேன் யூஸ் இட் அ லிட்டில் பிட் as an eyeshadow அப்படின்னு தோணுது. ஸோ அதனால சும்மா என் ஃபிங்கர்ஸில் மட்டும் எடுத்து இந்த ஒரு சென்டர்லேருந்து சும்மா அதை லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட போகிறேன். தட்ஸ் த டிஃப்ரென்ஸ் இட் மேக்ஸ். அண்ட் பிகாஸ் நான் வந்து ஒரு ஒயிட் கலர் பேஸ் போட்டேன்ல, ஸோ அதனால அதுக்கு மேலே இந்த பிங்க் வந்து நல்லா போய் ஒட்டிக்கும். ஓகே, ஸோ அந்த ஒரு மோனோக்ரோமேட்டிக் லுக்குக்கு ப்ளஷ்ஷே வந்து அதுலேயும் போட்டாச்சு. இப்போ ஆக்சுவலி த மேக்கப் இஸ் ஆல்மோஸ்ட் டன். இவ்வளோ தான் நான் மேக்கப் பண்ண போகிறேன். ஸோ ஆரம்பத்தில் நான் லிப்ஸ்டிக் அஃப்கோர்ஸ் போடுவேன், பட் ஆரம்பத்தில் இருந்த நம்மளோட ஸ்கின்னுக்கும் இப்போ இருக்கிற நம்மளோட ஸ்கின்னுக்கும் தேர் இஸ் ஜஸ்ட் லிட்டில் பிட் ஆஃப் என்ஹான்ஸ்மெண்ட். இதை பெருசாக மேக்கப்னு கூட சொல்ல முடியாது, பட் நம்ம இத்தனை ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் இது ஒரு மேக்கப் ரொட்டீனாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு I'm going to use the only matte fixing spray that I have. இது வந்து Charlotte Tilbury-ஓட Airbrush Flawless Setting Spray. I'm also open to some setting spray recommendations. So now வந்து I use the MAC Prep and Prime, but I never use it as a fixing spray. I mostly use it as a primer. அதுக்கப்புறம் I use the Anastasia Beverly Hills Dewy Set Spray, which is awesome if you're going to a party or a wedding or something like that. அது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கூட நோட்டீஸ் பண்ணிங்களா, எனக்கு வேர்க்குது, இதுதான் ஃபஸ்ட்டு வேர்க்குது. ஸோ இதுலேருந்து தொடச்சி எடுத்தேன்னா கூட மேக்கப்பில் பெரிய டிஃப்ரென்ஸ் வரக்கூடாது. தட்ஸ் தி ஐடியல் கோல். ஓகே, ஸோ அனஸ்தாசியாவோட செட்டிங் ஸ்ப்ரே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டெய்லி லைக் நம்ம வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மேக்கப் ரெவல்யூஷனோட செரமைட் செட்டிங் ஸ்ப்ரே எனக்கு ரொம்ப பிடிக்கும். டர்ட்டர் பிராண்டோட செட்டிங் ஸ்ப்ரே மேபி ஐ கேன் யூஸ் தட் டுடே. லாஸ்ட் டைம் அதை யூஸ் பண்ணேன், மேக்கப் நல்ல லாங் லாஸ்டிங்காக தான் இருந்தது. ஓகே, வி வில் யூஸ் திஸ் டுடே. ஸோ இது வந்து டிட்டர் whatever அந்த பிராண்டோட மாஸ்க் ஃபிட் மேக்கப் ஃபிக்ஸர் ஃபார் லாங் லாஸ்டிங் பிளரிங் எஃபெக்ட் வித் அ மாய்ஸ்ட் ஃபினிஷ். ஸோ இட்ஸ் குட். பட் இதில் வந்து இருக்கிற ஸ்ப்ரே நாஸில் நம்ம ஃபேஸில் அது ஸ்ப்ரே ஆன மாதிரியே ஒரு ஃபீலிங் கொடுக்காது. பட் மேபி ஐ வாஸ் ஹோல்டிங் இட் டூ க்ளோஸ். ஸோ ஐம் கோனா ஹோல்ட் இட் அட் லாங்கர் டிஸ்டன்ஸ் நவ் அண்ட் லெட்ஸ் see. ஓகே, பெட்டர். ஸோ இதை யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேருந்து அடிங்க, அப்போது ஓரளவுக்கு அந்த ஸ்ப்ரே வந்து நம்ம ஃபேஸை டார்கெட் பண்ணணும்னு கூட சொல்லலாம். ஸோ மேக்கப் ஃபிக்ஸர் ஸ்ப்ரே போட்டாச்சு. அஃப்கோர்ஸ் இப்போ ரொம்ப பலன்னு இருக்கும், பட் இது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் we will see what to actually do about it. பட் மேக்கப் routine is done. Now let me go change my outfit. அதுக்கப்புறம் இந்த ட்ரை ஹேரை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அண்ட் ஆக்சசரைஸ்லாம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகே, நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி அவுட்ஃபிட் that I'm actually going to wear. ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு பக்கா காட்டன் ட்ரெஸ். இட் கம்ஸ் வித் 3 layers and it also has a high collar. And literally நான் சும்மா இதுக்கு முன்னாடி ஒரு கொண்டை போட்டுட்டு இருந்தேன். அந்த கொண்டையோடவே இந்த ட்ரெஸ் மாட்டிக்கிட்டேன். வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் I realized that I would like to retain this கொண்டை itself. So what I'm going to do is actually put a high ponytail and try to have like a slightly messy கொண்டை on the top. Okay, அதுதான் இன்னைக்கு நம்ம அச்சீவ் பண்ண ட்ரை பண்ண போறோம். அண்ட் ஜென்ரலாவே வேர்க்க போதுன்னா I think it goes without saying that you should maybe try and keep your hairstyle also கொஞ்சம் away from your face and neck and all of that, so that கசன்னு இல்லாம இருக்கும் அப்படின்ட்டு. I'm gonna try and look for a nice secure rubber band. So the hair is already blow dried. நான் வந்து hair எப்பவுமே இப்பெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு I will try to dry it with a tool like a hair dryer or my Dyson Air Straight. ஏர் ஸ்ட்ரைட் வந்ததுலேருந்து அதுதான் என்னோட மோஸ்ட் ப்ரிஃபர்ட் டூல் ஆயிடுச்சு. ஓகே, லெட் மீ கிவ் மீ 5 minutes, நான் அந்த கால் பேசிட்டு வரேன். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டேக் மை ஹேர். ஏற்கனவே இது கொஞ்சம் ப்ளோ ட்ரை பண்ணதுனால இட் ஷுட் பி ஈஸியர் டு ஹேண்டில். ஸோ ஐம் கோனா டேக் அ நைஸ் ponytail, grabbing all the hair. ஓகே, ரொம்ப நீட்டாகவும் வேண்டாம், ரொம்ப மெஸ்ஸியாகவும் வேணாம், ஒரு மாதிரி நடு கன்சிஸ்டன்சியில் முடிக்கு போய் கன்சிஸ்டன்சி சொல்கிறேன், ஒரு மாதிரி நடு இதில் இருந்தால் இட் will be good. Okay, and then we will put a ponytail and make sure it's nice and tight. And இந்த ponytail வந்து நான் 2 பார்ட்டாக டிவைட் பண்ணுவேன். அண்ட் இதை வந்து ரொம்ப ஈவனாக இல்லாமல் ஒரு அளவுக்கு இப்படி சுற்றிப்பேன். ஓகே, சுற்றிக்கிட்டு இதை வந்து
அந்த ponytail rubber band இருக்குல்ல அதையே சுத்தி நம்ம வந்து எடுத்துட்டு வந்து எண்டில் ஒரு பாபி பின் குத்திக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு ஹாஃப் இருந்ததுல்ல அதை முடிஞ்ச அளவுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் சுற்றி அதையும் வந்து அந்த போனிடெயிலை சுற்றி கொண்டு வர போகிறோம். கொண்டு வந்துட்டு we will secure that as well with a bobby pin. Okay, with a few more bobby pins நம்ம அந்த கொண்டையை வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த கொண்டைக்கான கீழே இங்க இந்த மாதிரி ஏரியால. ஓகே, and இந்த மாதிரி hair styles நீங்க பண்ணும்போது try to hold another mirror just to make sure that you have an idea of what it is looking like. இப்போ this is pretty okay, but I would like to make it look slightly more neat. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா I'll take these U-pins and I will put it wherever I want to make it feel more secure. இது நல்லா வந்து கை வச்சு கூட செக்யூரா பாத்துக்கலாங்க. I'm pretty happy with it. What do you guys think? Actually இவ்ளோ தூரம் அது ஒரு மாதிரி நீட்டா நின்னாலே போதும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்த்துக்கிட்டே இங்க இருந்து ஃப்ரண்ட்ல பார்க்கிறதுக்கு நீட்டா இருக்கிற மாதிரி எங்கெங்க பின் குத்திக்கிட்டா நம்ம கம்ஃபர்டபுளா இருக்குமோ அங்கங்க பின் குத்திக்கலாம். Make sure you're not hurting yourself at any point of time. இந்த பின்லாம் கொஞ்சம் பார்க்காம குத்தணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சம்டைம்ஸ் நம்ம எங்கேயாவது குத்திட்டு இருக்கோம், அது நமக்கு ஃபுல் இவெண்ட்டும் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு இதை நீட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த ஃப்ரிஞ்ச் முடி வந்து வெளில வராமல் இருக்கிறதுக்கு I'm gonna put a bobby pin here so that அந்த பேங்ஸோட ஹேர் வந்து வெளியில் வராமல் இருக்கும். So it gives me a more controlled and like you know a nice neat feeling. So if I'm going to put my pins back in place and front la vanda I'm just going to pull hair in a certain manner to just give me a slightly better look. And in the front mattum na light spray panipen Vella oda Mystify Me strong spray eduthu front la mattum trying to keep it a little messy. Okay. So it's done. The front is done and back la we have a nice high konde. Ipo it's time to cover a little bit of these sottays. And இதையுமே வந்து கேர்ஃபுல்லாக கவர் பண்ணுங்க. பிகாஸ் வேர்க்கும் போதே இது கொட்டுச்சு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி பிளாக்காக நம்ம மண்டை மேலே அப்படியே வழியும். ஸோ ஜென்ரலாக போடுறத விட ஸ்வெட் பண்ணும்போது இதை நம்ம கவர் பண்ணுறோன்னா இன்னும் கம்மியாக போட்டுக்கணும். ஓகே, ஸோ the konde is done. Now it's time to put some lipstick. Make sure your hands are clean. And then maybe I will use one of this. So இது வந்து Chambord lipstick, Shamanic Chic அப்படின்ற ஒரு lipstick in the blue color. I'm going to apply that. It's too light. It's too light. So we will dab it off. Maybe this one will work. இது வந்து Daydream அப்படின W பிராண்டோட ஒரு லிப்ஸ்டிக். I think this will work.
Actually, it's looking like I'm feeling like it's a little too dark. But I'm going to go with it because I feel like என் ஹேரையும் புல் பேக் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் பிரைட்டாக இருந்தால் நல்லா இருக்கும்னு உங்களுக்கு அந்த ஃபோன் சத்தம் கேட்குதா? எனக்கும் கேட்குது. I need to take that call, but now I need to get ready and leave. So this is priority. இப்போ wherever I feel like there's a little bit of shine, I will mattify it with the MAC compact. இது வேற compact, உடஞ்சு போன compact. இது வந்து I just use for like quick touch-ups. And hair வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இல்லாமல் பார்த்துக்கிட்டாச்சு. இப்போ this I'm going to carry with me. I'm carrying the lipstick with me. And திருஷ்டி போட்டு வச்சிடலாம். And that's it. We're ready. We just need to accessorize. So accessories போட்டுட்டு நான் உங்களுக்கு full look காமிக்கிறேன். I hope you enjoyed this. Virtual hugs உங்க எல்லாருக்குமே thank you so much for staying connected. So sweat நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன், அப்போ என்னோட மேக்கப் லுக்ல நான் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணுவேங்கிறத இந்த வீடியோல காமிச்சிருக்கேன். I hope you like it. I feel like my eyebrows are looking a little light on this side. So I will just add a little bit of color over here just to make it even. Okay, so I will try to shoot snippets of the event as well. Last time na suttama maranditen, indha thadava I will not forget. And thank you so much once again. Virtual hugs to all of you. Stay tuned to my videos. Adutha innum nariya interesting aana content vandu na kandipa ungalukkaga create pandren. Today I'm really such a big fan of this bun thing. I think I've done a really good job so quickly, so I'm happy with it. And yeah, I will see you soon in the next video. Okay, bye. பெண்ணழகே நீ யாரோ, பெண் பாலில் சூரியனோ, தாவி வரும் தாமரையோ, தாவணியில் தாரகையோ, ஊர்வசியின் ஊரெதுவோ, ஓவியமே பேரெதுவோ. Hi, so I'm home and I think it's a good day to show you what my makeup and hair looks like after the event. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. மேஜராக நான் அப்படின்னு நினச்ச ஒரே ஒரு விஷயம் வந்து இந்த பேட்ச் மட்டும்தான். பட் இது வந்து இஃப் ஐ ரிமெம்பர் ரைட், நான் காருக்கு வந்ததும் இப்படி ஒரு தடவை தொடச்சேன் வேர்வையை. ஸோ அதனால இது லிஃப்ட் ஆஃப் ஆயிருக்கலாம். தி என்டையர் டைம் ஆக்சுவலி எண்டட் அப் வேரிங் மை சன் கிளாஸஸ். ஸோ என்னோட ஐலைனர், ஐஷேடோ எல்லாமே கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் போச்சு. பட் ஐப்ரோஸில் அவ்வளவா மூவ்மெண்ட் நடக்கலை. அண்ட் லிப்ஸ்டிக் ஆக்சுவலி நான் லிப் பாம் கூட டச் அப் பண்ணல, எதுவுமே பண்ணல. பிகாஸ் அங்கே அவ்வளோ வெயில் இருந்தது. அங்கே செம்மையாக டயர்ட் ஆகி கார் ஃபுல்லாக நான் ரைடில் தூங்கிட்டு தான் வந்தேன். அங்கே வந்து ஐ எண்டட் அப் டேஸ்டிங் அ மேங்கோ. ஸோ அந்த டேஸ்டிங் பண்ணதுக்கு அப்புறமும் திஸ் இஸ் வாட் மை லிப்ஸ்டிக் ஆக்சுவலி லுக்ஸ் லைக். And overall face and skin ellame nothing has been done, but this is what it looks like and it has actually lasted well. And na sonna vishayam na blush ellame nama apply panna and the techniques nala it still looks like there's makeup on my face, apart from this patch which is looking odd, which I think I wiped off in the car. So I should, if I had done that more gently, I could have saved this as well. So vanda odne it was like time for me to get unready and I thought why not record this clip to show you guys. So avlodha in the video la idukku apra vera edhum illa kaatradhukku. So innoru thara ungalku sollidren virtual hugs to all of you. Thank you so much for choosing to watch this video and kandipa adutha video la vera edavadhu interesting ana content oda na ungala meet pandren. Until then, this is me saying bye bye.